வணக்கம் மக்களே. தெரியும் நீங்க எல்லாரும் ஆர்வமா காத்துட்டு இருப்பீங்க அப்படின்னு தெரியும். உங்களுக்காக இன்னைக்கும் கச்சேரியில ஏகப்பட்ட விஷயத்தை கொண்டு வந்திருக்கோம். கச்சேரியை தொடங்கலாமா? அவங்க ஏதாவது 1-2 இடத்துல ஜெயிச்சிடலாம் அப்படின்னு இருக்கிறாங்க. பட் ஆனால் அதுக்கெல்லாம் நாங்கள் விட்டுற மாட்டோம். அவங்கெல்லாம் ஜெயிக்கவே மாட்டாங்க அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. 400ன்னு ஆரம்பத்தில் சொன்னார். இப்போ போக போக இந்த வார்த்தையை வாயிலும் வரல. ஏன்னா அவருக்கே அச்சம் வந்துடுச்சு, பயம் வந்துடுச்சு. சவுத்தை பொறுத்த வரைக்கும், அதில் குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது 1-2 சீட்டாவது வாங்கிடணும்னு முயற்சி பண்ணுறாரு. அது நடக்காது. நிச்சயமாக உறுதியாக இல்லை. அதில் தோல்வி பயம் அதிகம் வந்துடுறதுனால தான் அவங்க திருப்பி தமிழ்நாட்டு பக்கம் வந்துட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது இங்கே கால் பதிக்கணும்னு அது நடக்க போகிறது இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக தமிழ்நாடு வந்து வளர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அவருக்கு அவங்க கட்சியில் இருக்கிற எம்எல்ஏ பேரே தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தர் இருக்கிறாரு. அவர் எப்போ பார்த்தாலும் செங்கலை தூக்கி வச்சுக்கிட்டு அவருக்கு பேசாம செங்கல் நிதி அப்படின்னு கூட பேர் வைக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் பயங்கர காட்டமா சொல்லியிருக்கார். அந்த தலைமைச் செயலகத்தில் ஒரு காவல் அதிகாரி தன்னுடைய பெண்ணுக்கு மருத்துவ சிகிச்சை அளிப்பதில் தவறு நடந்து போச்சு, முதலமைச்சர் பார்க்கறன்னு காவல் போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு தலைமைச் செயலகத்தில். அவரே போய் பார்க்க முடியல. ஏன் மந்திரியே பார்க்க முடியல? எம்எல்ஏவுக்கு பாதி பேருக்கு தெரியாது. ஸ்டாலின் போய் கேளுங்க, இருக்கிற எம்எல்ஏ பேரை சொல்லிட்டா பரவாயில்ல, அடையாளம் தெரியாது. அப்படிப்பட்ட முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர். இன்னொருத்தர் இருக்கார், எப்ப பார்த்தாலும் செங்கலை தூக்கிட்டே போயிட்டு இருக்கார். அவருக்கு அடையாளமே செங்கல் தான். இன்னைக்கு செங்கல் உதயநிதினு சொல்லலாம். செங்கல் நீங்க சொல்லலாம், செங்கல் உதயநிதி சொல்லலாம். இதுக்கு ஒரு நான் வரும்போது என்கிட்ட சொன்னார், ஒருத்தர் பேசிட்டு இருந்தார். இந்த தங்கமலை ரகசியம் ஒரு படம் பார்த்தீங்களா? பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப இருக்க ஜெனரேஷன் பார்த்திருக்க முடியும். பழங்காலத்தில் அதுல ரகசியம் வரும். அது மாதிரி திரு உதயநிதி ஸ்டாலின் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு பரப்புரையில் சொன்னார், ஆட்சிக்கு வந்தவர்கள் முதல் கையெழுத்து ரத்து செய்யப்படும். அப்போ அம்மானு சொன்னாங்க. ஆட்சிக்கு வந்துட்டாங்க, ரத்து செய்யல. பிறகு 6 மாசம் கழிச்சு உதயநிதி ஸ்டாலின் சொன்னார், நீட்டை ரத்து செய்வதற்கு எங்கிட்ட ரகசியம் இருக்குன்னு சொன்னார். இதுவரைக்கும் ரகசியம் சொல்லவே இல்லை. எனக்கு ஒரு வாயி ஒரு நாக்கு மட்டும்தான் இருக்கு. அவரு மாதிரி ஏகப்பட்ட வாயி ஏகப்பட்ட நாக்குலாம் எனக்கு இல்லப்பா. ஒரே மாதிரி தான் பேசுவேன். அவரு பாருங்க, இடத்துக்கு ஏற்ற மாதிரி தாவாரு, குதிப்பாரு, குட்டிக்கரணம் போடுவாரு, ஏகப்பட்ட விஷயம் பண்ணுவாரு. ஆமா, நம்ம தலைவர் எடப்பாடி பழனிசாமி எல்லாம் கூப்பிடுறது இல்ல, செல்ல பேரு பாதம் தாங்கி பழனிசாமி 2 கால் இருந்தா போதும் விழுந்துருவாரு. அதாவது இன்னொன்னு என்ன தெரியுமா சொல்றாரு, உதயநிதி ஒரே மாதிரி பேசுறாரு, எங்க போனாலும் ஒரே விஷயத்த பேசுறாரு. பின்ன நாங்க இடத்துக்கு இடம் மாத்தி அங்க பேச முடியும், ஆளாளுக்கு மாத்தியா பேச முடியும். திரு பாதம் தாங்கி பழனிசாமி அவர்களே, எனக்கு இருக்கிறது ஒரு வாய் ஒரு நாக்கு, உங்களுக்கு இருக்கிறது 9 வாய் 9 நாக்கு. நீங்க ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசுறீங்க. நீங்க ஓபிஎஸ் பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க, திரு டிடிவி தினகரன் பார்த்தா வேற மாதிரி பேசுவீங்க, மோடியை பார்த்தா காலிலே விழுந்துருவீங்க, அமித்ஷா சொன்னா குட்டிக்கரன் அடிப்பீங்க, சசிகலாமா பார்த்தா என்ன பண்ணுவீங்கன்னு உங்களுக்கே தெரியும். அவங்க ஜி எத்தனை முறை வராருன்னு எண்ணிட்டே இருக்கிறாங்க. அவர் எத்தனை முறை வராரோ அத்தனை முறைலாம் நாங்க வளர்ந்துகிட்டே இருக்கோம். இப்ப பாருங்க, இதுக்கு முன்னாடிலாம் எங்க காணவங்களை அப்படின்னு கேட்டவங்கலாம் இப்ப எத்தனை சீட்டு நீங்க ஜெயிப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா, அவர் ஒவ்வொரு முறையும் வருகிற பொழுதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஓட் ஷேர் அதிகரித்து கொண்டே வெற்றியை நோக்கி போய்கொண்டிருக்கிற அந்த காட்சியை பார்க்கிறோம். எங்கே பாஜக இருக்கிறது என்று கேட்ட ஊடகங்கள் எல்லாம் பாஜகவுக்கு 5 இடம் கிடைக்கும், 6 இடம் கிடைக்கும், 21% கிடைக்கும் என்று அவர்கள் செய்திகள் வெளியிடும் அளவுக்கு இன்றைக்கு பாஜக வளர்ந்து கொண்டிருக்கிறது. நீங்க 5 முறை வாங்க, 6 முறை வாங்க, 7 முறை வாங்க, எத்தனை முறை வேணா வாங்க. நீங்க எத்தனை முறை வந்தாலும் இங்க உங்களால காலுணவே முடியாது. ஆமா, அவர் எத்தனை முறை தமிழ்நாட்டிற்கு வந்து போனாலும் காலடி வைத்தாலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு
தமிழ்நாட்டில் இடமில்லை என்பதை மக்கள் உணர்த்தியிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி தமிழ் மண்ணில் காலூன்றுவது இயலாத ஒன்று. அந்த ஊழலுக்கு உள்ளான முதல் கட்சியே பாரதிய ஜனதா கட்சி தான். எலக்டோரல் பாண்ட்ஸ் பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் மூலமாக கொள்ளையடித்து பணத்தை குவித்து கொண்ட முதல் கட்சியே பாரதிய ஜனதா கட்சி தான். இதுவரையிலும் திரு மோடி இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. இலவச மின்சாரம்னு சொல்லும் போதே உசாரா இருக்கணும். அதுவும் இல்லாம ரெட்டை வரலாம் காமிச்சாங்க. 2 மணி நேரம் தான் கரண்ட் இருக்கும் அப்படின்றத அப்பவே அவங்க சூசகமா சொல்லிருக்கிறாங்க. நீங்க தான் ஏமாந்துட்டீங்க. ஆமா, இந்த வாய்களே பேசுவான் இலவச மின்சாரம் இலவச மின்சாரம். இட பைத்தியக்கார பிள்ளைங்க வாடா, முதல்ல மின்சாரம் கொடுறா, அப்புறம் அது இலவசமா இல்லையானா அப்புறம் எவ்வளவு நேரம் இலவச மின்சாரம்? 2 மணி நேரம். நானும் எங்க அப்பாவும் தோட்டத்தில் இருப்போம். எங்க அப்பா பம்ப் செட்ல இருப்பாரு, நான் போய் அந்த உட்கார்ந்துருப்போம். இந்த இது வந்துடும், எது கரண்ட் வந்துடும், மோட்டரை போடுவோம், போட்டு ஓடிப்பா ஓடிப்பா வாமடையை திறந்து விடுப்பா அப்படின்னு ஓடி குடுக்குடுன்னு வாமடையை திறந்து விட்டு வருவேன். 2 மணி நேரம் தான் எங்களுக்கு கரண்ட்டு. ஓடி போய் அப்படி வயலில் வாய்க்காலந்த போய் அப்படி அப்படி போகும், கரண்ட் நின்றும். இப்படித்தான் நாங்கள் காலங்காலமாக போராடணும். எங்க இந்த குடுகுடுப்புக்காரனை வர சொல்லு, சக்கமா சொல்றா சக்கமா சொல்றா சக்கமா சொல்றா, அவனை வர சொல்லு, இப்போ வர சொல்லு. ஸ்டாலின் வராரு, விடியல் போறாரு, அந்த பாட்டை நல்ல ஆம்பளை இப்போ ஒரு தடவை போடுறா, இப்போ ஒரு தடவை போட்டு காட்டு அந்த பாட்டை. ஜி நம்ம தமிழ் மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது, தமிழ் பாஷாக்கு முக்கியத்துவம் கொடுக்குது, தமிழ் பாஷா ஜிக்கு ரொம்ப பிடிக்குது. நம்ம பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடிஜி நகர்ப்புற திட்டத்தில் இங்க 700 வீடு இலவசமா கொடுத்திருக்காங்க. இங்க 700 வீடு இலவசமா கொடுத்திருக்காங்க. அப்புறம் சின்ன சின்ன வியாபாரிகளுக்கு 10,000 ரூபாய் வட்டி இல்லாமல் உதவி செஞ்சிருக்காரு. 24 லட்சத்தில் இந்த பகுதியில ஒரு லைப்ரரி கூட கொடுத்திருக்காங்க. நம்ம வசதிக்காக லைப்ரரி. நம்ம பகுதியில மக்கள் நலன் கருதிக்காக மெகா பெரியா இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் கூட கட்டி கொடுத்திருக்காங்க. தெரியுமா? இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் நம்ம எல்லாருக்காக இருக்கு. நம்ம பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடிஜி எங்கே போனாலும் நம்ம தமிழ் மக்களுக்கு, நம்ம தமிழ் பாஷாக்கும், தமிழ் கலாச்சாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. 56 இன்ச்சு இப்படி அவர் ஏதோ விஸ்வகுரு ராமரு இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறாம, எங்களுக்கு பாருங்க இந்த ராமர்லாம் யாரும் தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ராமசாமி மட்டும்தான், அவர் மட்டும்தான் தெரியும். ஆமா, அவரே சொல்லிக்கிறாரு. அது எத்தனை இன்ச் செஸ்ட்? 56. 56 இன்ச்சு என்னுடைய நெஞ்சு. மார்பு வந்து 56 இன்ச்சு. அவ்வளோ பெரிய விரிந்த மார்புடைய ஒரு வீரர், விஸ்வகுரு. அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ராமனுக்கு, எனக்கு மாடுறதுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ, ஆனால் எனக்கு தெரியாது. எனக்கு ராமனையும் தெரியாது, யாரையும் தெரியாது, ராமசாமி மட்டும்தான் தெரியும். எனக்கு ராமனையும் தெரியாது, யாரையும் தெரியாது, ராமசாமி மட்டும்தான் தெரியும். எனக்கு தெரிந்த மிகப்பெரிய வீரன் ஈவே ராமசாமி அவர்கள் தான். அப்புறம் பாட்டி, குக்கரை தானே சோறாக்கி திங்கிறீங்க. குக்கரை பார்க்கும் போதெல்லாம் ஞாபகம் வரணும். ஓ தாமரையா, சரி சரி விடுங்கப்பா, எல்லாம் கூட்டணி தானே. நேத்து பழக்க தோசத்துல இப்படி சொல்லிட்டேன். ஆமா, தேசிய ஜனநாயக கூட்டணியின் நமது கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர், பேசிட்டு வாங்கிறோம் ப்ளீஸ், பேசிட்டு வாங்க. வெற்றி வேட்பாளர் அன்பு சகோதரர், தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் திரு கே அண்ணாமலை அவர்களுக்கு குக்கர் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? சாரி அங்க ஓட்டு கேட்டு வந்தல நேத்து,
நேற்று தேனியில ஓட்டு கேட்டு வந்தேன். அதே தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று எப்பயும் மிஸ் ஆகாது. நேற்று நைட்டு வரைக்கும் அங்க போய் சுத்திட்டு வந்ததுனால அதே நான் வந்து சொல்லிட்டேன். தாமரை சின்னத்தில் வாக்களிக்குமாறு, கூட்டணியின் சின்னம் தானே, அதனால தப்பு இல்லை. நீங்கள் உங்கள் அனைவரையும் பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நீங்க தேர்தலை நடத்துங்க, நடத்தாம போங்க, எங்களுக்கு இப்ப குத்தாட்டம் வேணும் அப்படின்னு மாதிரி கச்சேரி ரசிகர்கள்லாம் கேட்கறதா தகவல் வந்துச்சு. உங்களுக்காகவே ஸ்பெஷலா கொண்டு வந்திருக்கிறோம். ஒரு ஆட்டத்தை போட்டு வந்துருங்க. சந்தோஷமா வாழ. இனி இந்த கூட்டம் சேர்ந்துருச்சு பாத்தீங்களா, இனி முக்குக்கு சாராய கடையை திறக்க விடாது. சாராய கடையில சாராய ஃபேக்டரியவே அழிச்சுடும். ஆராய்ச்சி எடுக்கிறார்கள், வெற்றி திலகமிடுகிறார்கள். எங்கள் வாக்கு கதிரறிவா சின்னத்திற்கே என்ற முழக்கத்தோடு தொடர்ந்து 1 கிலோமீட்டருக்கு ஒரு பாலம் இந்த தமிழ்நாட்டிலே எங்கேயும் கிடையாதுமா. தமிழகத்தில் இருக்கிற மகளிர் யார் மாறினாலும் நீங்க மாற மாட்டீங்க, எனக்கு தெரியும். ஏன்னா மாசம் 1000 ரூபா வாங்குறீங்களா? கை தூப்பாக வாங்குறவங்களா? ஒருத்தர் 2 பேருக்கு வராமல் இருந்தாலும் தகுதி இருந்தால் அவங்களுக்கும் கொடுப்போம்னு தலைவர் சொல்லி இருக்கிறார். அதுவும் வரும். இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்திலேயே இந்த மாதிரி முத உரிமை தொகை கொடுக்கிற ஒரே முதலமைச்சர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தான். ஒரே ஒரு சாதனை, ஹேர் ஸ்டைல் மட்டும் மாத்தி இருக்கிறார். அவருக்கு வந்து விவசாயிகள் போய் பதனி கொடுத்தா சக்கரை போட்டுக்கலான்னு கேட்கிறாரு. இந்த மாதிரி கேடு கட்ட முதலமைச்சர் நீங்க உலகத்தில் எங்குமே பார்த்திருக்க மாட்டீங்க. பெண் வேட்பாளர் நிறைய நல்லது செய்வாங்க, இவங்க மட்டும்தான் பண்ண மாட்டாங்க. அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நீங்க அவங்க ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப மேடம், எங்க பார்த்தாலும் உங்க கூட்டணி பத்தி தான் டாக்கு. அவங்களும் இவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க சமூக நீதிக்கு எதிரானவங்க, அவங்க கூட போய் நீங்க எப்படி கூட்டணி வைக்கலாம் இப்படிலாம் கேட்கறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது ஸ்டேட் சப்ஜெக்ட்னா மாநிலங்களுடைய அது மாநிலங்களுடைய சப்ஜெக்ட். அது அவங்க என்ன பண்ணலாம், சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கும்பொழுது எத்தனை ஜாதிகள் இருக்கிற அந்த ஜாதிகளுக்கு எத்தனை மாதிரி எவ்வளோ சோஷியல் ஜஸ்டிஸ் இருக்குது, அதாவது ஒரு குறிப்பிட்ட சாதியில் எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, எத்தனை பேர் சொந்த வீடோடு இருக்கிறாங்க, எத்தனை பேர் கார் வச்சிருக்கிறாங்க, எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ஸு, எவ்வளோ பேர் வந்து எந்த வசதியோடு இருக்கிறாங்கன்ற குறிப்பு எடுப்பாங்க. சோஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதை எடுக்கணும். பெண்கள் எந்த அளவு முன்னேறி இருக்கிறாங்க, அவங்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கு, இதெல்லாம் சோஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதையெல்லாம் எடுத்தாதான் அது சாதிவாரி கணக்கெடுப்பு. அப்படி எடுக்கும்போது ஒடுக்கப்பட்ட சாதிகள் எவ்வளவு வரலாற்று ரீதியா எத்தனை ஜாதிகள் வஞ்சிக்கப்பட்டு அப்படியே ஒடுக்கப்பட்டே இருக்கிறது, அவங்க எத்தனை பேர் குடிசையில் இருக்கிறாங்க, எத்தனை பேர் மாட மாளிகை கூட கோபுரத்தில் இருக்காங்க என்ற போன்ற கணக்கெடுப்புகளை எடுப்பதுதான் சோஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு பார்த்தீங்கன்னா நிறைய மாநிலங்கள் செய்திருக்கிறாங்க. பீகார் செஞ்சிருக்கிறாங்க, கர்நாடகா பண்றாங்க, எல்லாரும் எடுக்கிறாங்க. அதனால இதுல வந்து சென்ட்ரல் வந்து குறை சொல்லி ஒன்றும் நம்ம ஆக போறது இல்லை. நான் என்னைய பத்திலாம் சொல்லல, நீங்களா முடிவு பண்ணிக்கணும். ஓட்டு போடுறீங்க, யாரு நல்லவங்க அப்படின்னு பார்த்து போடுங்க. அதுக்காக என்ன நான் நல்லவன்லாம் சொல்லல, நீங்களே பாருங்க. அதுக்காக ஜாதி மதங்களை கடந்து நல்லவர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது உங்கள் பகுதிக்கு நல்ல திட்டங்கள் வரும்.
உங்களுடைய அடுத்து வரும் சந்ததிகளுக்கு நல்லது ஏற்படுங்கிறத எல்லா இடத்துலையும் சொல்றேன். நான் ஜாதி மதம் பார்க்காதீங்க. நீங்க நான் படிச்சிருக்கேனா, நான் என் மேல குற்ற வழக்குல தான் இருக்கா அப்படின்னு பாருங்க. எங்க வைரமணி அண்ணன் பொறுத்த வரைக்கும் என்னுடைய தந்தையார் வைகோ பத்தி சொல்லியிருந்தாரு. வைகோ நல்லவர் தான், ஆனா அவர் மகன் நல்லவரா, அவர் ஏதாவது தப்பு செஞ்சிருக்கிறாரா, அவர் மேல குற்றப்பின்னணி இருக்கா, வழக்குகள் இருக்கா அப்படின்னு பாருங்க. நீங்க ஏன்னா நான் சரியில்லைன்னு போடாதீங்க. நீங்க மற்ற வேட்பாளர் பாருங்க, அதே மாதிரி மற்ற வேட்பாளர் பார்க்க. இந்த ஒரு அரசியல் கலாச்சாரம் நம்ம நாட்டில் வரணும். அம்மிக்கல்லை கொத்த தெரியாதவன் கொத்தியது போல் இருக்கிறது எனது கட்சிக்காரனின் கபாலம். இப்படி எங்க நிர்வாகிகள் எல்லாம் போட்டு இந்த மாதிரிலாம் பண்ணா நியாயமாங்க? ஒழுங்கா நடவடிக்கை எடுங்க, இல்லன்னா நான் இந்த இடத்த விட்டு நகரவே மாட்டேன். என்ன செக்ஷன் போடுறீங்க? சாவ கிடக்கிற ஒரு இளம் பையன் பொண்டாட்டி கதையில் கிடக்கிற கைப்பிள்ளை வச்சிருக்கோம். உங்க குடும்பத்தில் ஒரு பையன் அடிவாங்க அப்படி இருக்கீங்களா? எந்த பையனையும் உடக்கூட நான் பையனை போய் செக்ஷனில் போடணும். இன்னும் எஃப்ஐஆரே போடலன்னு நினைக்கிறேன். நான் விட மாட்டேன். இங்கே கைது பண்ண பிறகுதான் அந்த பிரச்சாரத்துக்கு கிளம்புவேன். அண்ணன் என்ன சொல்றாரு? 100 நாள் வேலை திட்டத்தினால வேளாண்மை போயிருச்சுன்றார். இங்க என்ன? 100 நாள் வேலை திட்டத்துக்கு 400 ரூபாய் சம்பளம். சரி சரி சரி. எல்லாம் 100 நாள் வேலை செய்யறவங்க இருக்கீங்க. நிறைய 100 நாள் காலத்துல வந்து நம்ம உட்கார்ந்து இருக்கோம். போன டைம் நான் வந்தப்போ உங்களுக்கு 9 வாரம் சம்பளம் வர கிடையாது. அதுக்கப்புறம் நாங்க போய் சண்டை கண்டை போட்டு தீபாவளி அன்னைக்கு புடிச்சிட்டு வந்து அப்பயே 12 வாரம் ஆயிடுச்சு. திருப்பி பொங்கலுக்கு 10 வாரம் வரல. இப்ப வேலையும் வைக்க முடியல, சம்பளம் வராத ஒரு சூழல் இருக்கு. மீண்டும் இந்தியா கூட்டணி ஆட்சி வந்துச்சுன்னா 400 ரூபாய் 100 நாள் வேலை பணியாளர்களுக்கு சம்பளம் நம்ம அறிவிச்சிருக்கோம். மாதம் 1000 ரூபாய் வழங்குகின்ற அந்த திட்டம் விண்ணப்பித்து யார் யாருக்கெல்லாம் கிடைக்கவில்லையோ அவர்களுக்கெல்லாம் தேர்தல் முடிந்த கையோடு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வழங்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். முதல்ல இந்த திட்டத்தை செயல்படுத்தவே முடியாதுன்னு எதிர்கட்சிக்காரங்களாம் சொன்னாங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் 1,15,00,000 பேர் கொடுத்ததுக்கு மிச்சம் எங்களுக்கு கொடுக்க தெரியாதா என்ன? அதனால பொறுமையாக இருந்து தேர்தல் முடிந்த கையோடு அதையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவரு விவரம் தெரியாம கோயம்புத்தூர்ல போய் நின்றுக்கிறாரு. நியாயப்படி பார்த்தா கீழ்ப்பாக்கத்து ஒரு தனியை தொகுதியா உருவாக்கி அங்கத்தான் அவர் நின்றுக்கணும், அதுதான் சரி அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. தயாநிதி மாறன் அவர்களை பல லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நாங்கள் வெற்றி பெற செய்வோம் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய தாய்மார்களும் இங்க இருக்கக்கூடிய சகோதரர்களும் மன மகிழ்வோடு கைகளை தட்டி வாழ்த்தும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்புறம் அவரை பத்தி நம்ம இப்ப கண்டிப்பா 2 விஷயம் சொல்லணுமானே, அவர் சொல்லிடுவாங்கல்ல. அரே இந்த அண்ணன் சொன்னாப்ல, இந்த அண்ணாமலை நாங்க ரொம்ப பேசிட்டு இருக்காரு. அப்ப நான் சொன்னேன் அவர் ரொம்ப நல்ல மனுஷங்க, நம்ம அவரை பத்தி ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு. ஏங்க அவர் படிச்ச ஆள் மாதிரியாங்க பேசுறாரு, ரொம்ப படு கேவலமா பேசுறாப்ல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாரு. சரி அவர் வந்து எப்பவுமே அப்படித்தான். நான் என்ன சொல்றேன்னா, அண்ணாமலையெல்லாம் வந்து இப்போ வந்து அவர் கரெக்டா நிற்கக்கூடிய இடம் எங்கன்னா நம்ம கீழ்ப்பாக்கத்தில் தான் நின்றுக்கணும். கரெக்டா நிற்கக்கூடிய இடம் எங்கன்னா நம்ம கீழ்ப்பாக்கத்தில் தான் நின்றுக்கணும். பாவம் அங்க கேட்டுக்கிட்டு பார்த்துருப்பேன் போல் இருக்கு. இங்கே இல்லைப்பா அங்கே இல்லை, அதுக்கு வேற ஒரு ஆளை வச்சிருக்கோம் நாங்கள். முதல்ல அவருக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு அவருக்கு அப்புறமா ஒன்றா 2வது தேர்தலில் நீ வந்து நிற்ப பற்றியா, அப்போ என்ன உனக்கு நம்ம கீழ்ப்பாக்கம் ஒதுக்குவோம் அப்படின்னு சொல்லி மேலிடத்துல பேசியிருக்காங்களாம். இந்த விஷயம் நமக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருக்கு. வழக்கம் போல இன்னைக்கும் கச்சேரி படு பயங்கரமா இருந்திருக்கும். ரசிச்சிருப்பீங்க, சிரிச்சிருப்பீங்க, ஏகப்பட்ட விஷயம் பண்ணிருப்பீங்க. அதே மாதிரி 19ஆம் தேதி போய் ஓட்ட போட்டுருங்க. மீண்டும் இதே மாதிரி மற்றொரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது தேர்தல் கச்சேரி. ஹலோ லைட் ஹலோ 1 2 3 ஹலோ.